ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான காய் இல்லாத சாம்பார் பார்க்கலாங்க. பருப்பு, தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வேக வச்சாச்சுங்க. இப்போ விசில் வரதுக்குள்ளேயே காயெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் முழுசாகவும் பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா சாம்பாரத்தில் அதிலே போட்டு வணக்கிக்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ வேக வச்ச பருப்புமே அதில் ஊற்றிட்டுங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் கல் உப்பு போட்டுங்க. 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. சாம்பார் ரெடி ஆகிடுங்க. அதே பக்கத்து அடுப்பில் வந்துங்க எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வணங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச பொடலங்காயும் போட்டுங்க. கொஞ்சம் ஊற வச்ச கடலைப்பருப்பும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சுங்க. இப்போ வேகிறதுக்குள்ளே தேங்காயும் திருவிட்டு வந்துடுவேங்க. சாம்பாருமே ரெடி ஆகிடுங்க. காயுமே ரெடி ஆகிடுங்க. சிம்பிளாக இருக்க சாம்பார் தாங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு காயெல்லாம் போட தேவையில்லைங்க. காய் போட்டாலும் இதில் போட்டுக்கலாங்க வேணாலுமே. அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுங்க, கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டால் சாம்பார் சூப்பராக இருக்குங்க. அப்படியே காயுமே தேங்காய் கொட்டி இறக்கி வணக்கிட்டுங்க. பாப்பா 2 பேர்த்துக்குமே லஞ்ச் பாக்ஸ்க்கு காய் போட்டு கறி கொடுத்தாச்சுங்க. அவங்களும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.